ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? அமைதியா இருக்கு. அப்பாடா, வந்துட்டீங்களா? என்னங்க, சவுண்டு மட்டும் வருது ஆனா ஆளை காணும்னு பாக்குறீங்களா? அட, நான் தாங்க கூப்பிட்டேன். சரி வாங்க, உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். என் பேர் பெரியசம்பா. என் ஊர் திருச்சி. நான் இந்த ஊரோட ஜமீன் வீட்டில் தான் வேலை செய்கிறேன். இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லாம தக்காளி எல்லா வேலையும் இங்க நம்ம தான். இதோ இவர் தான் கணக்கு பிள்ளை கருப்பையா. இவர் அப்பப்ப முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் வேலையே செய்வாரு. அடுத்து சிவசாமி ஜமீன். இவரோட வேலை எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதான்னு பாத்துக்கிறது மட்டும்தான். நாள் ஃபுல்லா வேர்வை சிந்தி உழைக்கிற எனக்கு அவங்களுக்கு கிடைக்கிற அளவு மரியாதையும் பேரும் புகழும் எனக்கு கிடைக்கிறது இல்லைங்க. சரி, ஊதியமாச்சும் கிடைக்குதானா? அதுவும் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் இப்படி பிறந்ததுதான். பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும்தாங்க. என்னடா வாழ்க்கை இதுன்னு செத்தரலான்னு போனப்போதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்னதான் ஜாதி மதம் இனம் மொழி நிறம்னு நம்ம எல்லாம் வேறுபட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் சமம் தான்னு நம்ம உணர்ற நாள் கண்டிப்பா வரும். அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். But in the end, we'll all run dry. Black, red, and blue, it's do